நற்செய்தி கூட்டத்தினுடைய இந்த இறுதி நாள், இந்த நற்செய்தி கூட்டத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாக கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசித்து பராமரித்து வழிநடத்தி வருகிற எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, கடந்த 2 தினங்களும் நற்செய்தி கூட்டத்தினுடைய ஒவ்வொரு பகுதியும் தேவனாகிய ஆண்டவர் ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி. இந்த கூட்டத்தினுடைய கடைசி நாளிலும் தேவனாகிய ஆண்டுடைய சத்தம் அநேகருக்கு தொனிக்க கிருபை தாருங்க ஆண்டவரே. அநேகர் வார்த்தையை கேட்டு விடுதலையாக, வார்த்தைக்கு செவி கொடுத்து உம்முடைய ராஜ்யத்துடைய பணிகளுக்கு கடந்து வர கிருபை தாருங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இறுதி நாள் நற்செய்தி கூட்டத்தில் வந்திருக்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கவனிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த 2 தினங்களாக ஆண்டுடைய சத்தத்தை நம்ம கேட்டோம். இந்த கடைசி நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 6வது அதிகாரம் 8வது வசனத்தை சொல்லி ஜெபிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டுடைய சத்தத்தை கேட்டேன். அருமையான பிள்ளைகளே, இந்த காலகட்டத்திலே ஊழியத்திற்காக ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவான். இந்த கடைசி நாளிலும் ஆண்டுடைய சத்தத்தை கேட்கிற தேவச்சனமே, ஆண்டுடைய பணிக்காக யாரெல்லாம் கடந்து வர போறீங்க, ஆண்டுடைய ஊழியத்திற்காக யாரெல்லாம் கடந்து வர போறீங்க என்பதை யோசிங்க. காலம் கடைசியாய் காணப்படுகிறது. இந்த கடைசி காலத்தில் ஆண்டுடைய மந்தைக்காக கடந்து வாருங்கள். ஆண்டுடைய ஊழியத்திற்காக யார் கடந்து வர போகிறது, யார் இந்த ஊழியத்திற்கு கடந்து வர போகிறது, ஆண்டுடைய பணிக்காக. ஐயா வாங்கய்யா. ஐயா, ஊழியத்திற்காக நீங்கள். ஐயா, ஆண்டவர் என்கிட்ட பேசினார் ஐயா. ஊழியத்துக்காக வந்திருக்கேன் ஐயா. அப்படியா? ஆமாங்க ஐயா, நான் மலைநாட்டு ஊழியத்துக்கு போலான்னு இருக்கேன் ஐயா. ஐயா, ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. மனசு குத்து ஐயா, உங்க வாஞ்சை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ஒரு கை இல்லாம இருக்கிறீங்க. ஆண்டுடைய பணிக்கு போகும் பொழுது ரொம்ப பிரயாணம் பண்ணணும், ரொம்ப கடினமான தூரத்தில் போகணும். உங்கள் வாஞ்சை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் இந்த ஊழியத்திற்காக கொடுக்கலாம், தாங்கலாம். இல்லையா, நான் செய்கிறேன் ஐயா. இல்லை பரவாயில்ல, உங்கள் வாஞ்சை ரொம்ப சந்தோஷம். ஆண்டுடைய பணிகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, காத்துருங்க. ஆண்டுடைய பணிகளுக்காக நீங்கள் கொடுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். சரி தம்பி, இன்னும் இந்த ஆண்டுடைய பணிக்காக யாராவது ஆண்டுடைய பணிக்க கடந்து வருவீங்களா? ஆண்டுடைய பணிக்காக, ஆண்டுடைய பணிக்காக ஆண்டுடைய பணிக்காக யாரை அனுப்புவேன், யார் என்னுடைய ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு இந்த வாய் பேசாதவங்க கூட ஆண்டுடைய பணிக்க கடந்து வந்து போறீங்களா? ஐயோ, ஆண்டுடைய வார்த்தை எவ்வளவு செயல்பட்டு இருக்குது. ஐயா, உங்க வாஞ்ச ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க ஆண்டுடைய பணிக்காக ஆண்டுடைய சத்தத்தை நீங்க சொல்லணும். ஆண்டுடைய வார்த்தையை சொன்னாதான் அநேகரை ஆண்டுடைய மந்தையில சேர்க்க முடியும். உங்க வாஞ்ச ரொம்ப சந்தோஷம். நீங்க இதற்காக எங்களுடைய பணிகளுக்கு நீங்க ஜெபம் பண்ணலாம். ஆண்டுடைய பணிக்காக நீங்க உதவி செய்யலாம். நீங்க ரொம்ப உங்க வாஞ்ச ரொம்ப பிடிச்சிருக்குது. நீங்க ஆண்டுடைய பணிக்கு போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கிறீங்க. நீங்க கவலைப்படாதீங்க. இந்த பணிகளுக்கு ஜெபம் பண்ணுங்க. உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாரை நான் அனுப்புவேன், யார் என்னுடைய காரியத்திற்காய் போவான். இன்னும் யாராவது
ஆண்டுடைய பணிக்காக, ஆண்டுடைய பணியுடைய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. அந்த பாஸ்டர் அங்கதான் நிக்காரு. யார் யார் ஆண்டுடைய பணிக்காய் கடந்து வருவது? இப்பதான் போணுமா? யார் கடந்து வருவது? ஆண்டுடைய பணிக்கு ஆட்கள் தேவை. இது மனம் திரும்புகிற காலம். ஐயோ, ஒரு பெரியவர் வர்றாரு. ஆண்டுடைய சத்தம் கேட்க. ஐயா 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 வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. ஐயா நீங்க மெசேஜ் கொடுத்தீங்க இல்லையா? ஆமா ஆமா ஆமா. யாரை அனுப்புவேன்னு ஆமா ஏசப்பா சொல்றானியா, நீ ஊழியத்துக்கு போ, நீ ஊழியத்துக்கு போன்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ, ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்க வார்த்தை கேட்கும் பொழுது. ஆண்டுடைய சத்தத்தை இந்த வயதான முதியவர் கூட ஆண்டவர் இவரோடு பேசுகிறார் சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஐயா ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஏசப்பா பின்னாடி மக்களே நிப்பா, நீ ஊழியத்துக்கு போன்னு சொல்றாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஐயா, உங்களை ஊழியத்துக்கு அனுப்புறது ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா ரொம்ப நீங்க வயதாயிட்டீங்க. ஐயா அதெல்லாம் பரவாயில்லையா. இல்ல நான் போறேன், ஊழியத்துக்கு போறேன். ஐயா கவனிங்க, ரொம்ப மலை பிரதேசங்கள் போகணும், ரொம்ப டிராவல் பண்ணணும். நீங்க ரொம்ப வயதானவங்களா இருக்கிறீங்க. இல்லையா முடியும் ஐயா, என்னால முடியும். ஐயா, உங்களுடைய வாஞ்சை ரொம்ப பிடிச்சிருக்குது. உங்க பிள்ளைகள் இருக்கிறாங்களா? நீங்க ஊழியத்து போற ரொம்ப சந்தோஷம். பிள்ளைகள் இருக்காங்க. ஐயா நான் போறேன், ஊழியத்துக்கு போறேன். ஐயா, நீங்க ஊழியத்து போற ஆசைப்படுறது ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஆனா உங்க நிலைமையை பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்குது. நீங்க ரொம்ப தூரம் நடக்கணும், ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணணும். ஆண்டவருக்கு பணின்னு சொல்றது ரொம்ப கடினமானது. அதெல்லாம் இந்த உடம்பு தாங்குமா? ரொம்ப கஷ்டமாகிரும். அதனால உங்க பிள்ளைகள் இருக்கிறாங்களா? ஐயா பிள்ளை இருக்கேன், செல்வழி கட்ட பயிலோ ஐயா போக மாட்டானுங்க. இல்ல பரவாயில்ல, உங்க பிள்ளைகளை கூப்பிடுங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாரு. நீங்க கூப்பிடுங்க, உங்க பையனை கூப்பிடுங்க. நீங்க கூப்பிடுங்க ஐயா, கூப்பிடுங்க. மக்களே, இந்த பையன் எங்க போனா, இங்க வரானா? பிள்ளை அந்த பார்த்து சொல்லுங்க, வரானான்னு. வருவாரு ஐயா. பக்கத்துல பிரதீப் தானா? பிரதீப் பாய் தானா நீ? மக்களே ஏசா. ஓ, இவங்க தான் உங்க பையனா? என்னப்பா சும்மா உனக்கு நீ கிறுக்கதாச்சும் முடிச்சு நடக்கிறியா என்ன? ஐயா ஐயா, இதான் உங்க பையனா? ஐயா மக்களே, ஐயா என் மூத்தமோ ஐயா. ஓ, வாட்ட சட்டமா இருக்கிறாரு. போன வாரம் தான் கல்யாணம் முடிஞ்சவனுக்கு. ஓ அப்படியா, பரவாயில்ல தம்பி. உனக்கு அப்பா ஊழியத்தை பக்கம் ரொம்ப வாஞ்சியா இருக்கிறாரு. நான் சொன்னா கேட்பான் அவன். மக்களே ஏசப்பா அப்பாட்ட ஊழியத்துக்கு போக சொல்லி. அப்போ போங்க, ஊழியத்துக்கு தானே போயிருங்க. அப்பா போக முடியாது சொன்னா புரிஞ்சுக்க. போக முடியாதுன்னா வீட்டில் இருக்கியா? ஐயோ, இவரோட கிடந்து எனக்கு இப்போ தான் கல்யாணம் ஆனது உங்களுக்கு தெரியாதா? ஏதோ தெரியாதவங்கள பேசிட்டு இருக்கிறீ. இருக்கும் அதுல. ஐயா ஐயா நீங்க கொஞ்சம் பேசுங்க. தம்பி தம்பி தம்பி, ஒன்னு புரிஞ்சுக்கப்பா. இந்த உலகத்துல சிறப்பான பணினா ஏசப்பாவுடைய. ஐயா நீங்க வேற சும்மா இருங்க. ஐயா ஐயா, என் வீட்டு நடப்பு உங்களுக்கு தெரியுமா ஐயா? சும்மா நீங்க அது வேற இது வேறன்னு. உங்க அப்பா ரொம்ப ஆசைப்படுறாரு, ஆனா அப்பாவை ஊழியத்தை அனுப்ப முடியாது. நீங்க ரொம்ப இளமையா இருக்கிறீங்க. ஊழியத்து போனீங்கன்னா ரொம்ப ஆத்துமக்களை ஆண்டவருக்காக ஆதாயம் பண்ணலாம். நீங்க பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. அதான் ஐயா தம்பி தம்பி ஐயா ஜோமனு ஜோமனு. ஆண்டவரே, இந்த தம்பிக்காக ஜெபிக்கிறோம். இந்த தகப்பனார் ஆசையை நீங்க நிறைவேற்றுங்க தகப்பனே. இந்த பிள்ளை ஆண்டுடைய பணி செய்யணும். யாரை நான் அனுப்புவேன், யார் என்னுடைய காரியமாய் போவான்? ஆண்டவரே, தகப்பனாருடைய வாஞ்சைப்படி இந்த பிள்ளையோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறதால பிதாவே, ஆமென். தம்பி தம்பி போயிட்டு வா. போறதோ இல்ல மக்களே, அப்பா செல்லமோ இல்ல மக்களே, போவிய மக்களே. சப்பா தம்பி, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்களேப்பா. ஆனால் அப்பா என்னப்பா, உங்களை என் ஒய்ஃப் எல்லாம் விட்டு நான் எப்படிப்பா? கடவுள் பாத்துக்குவாரு மக்களே. தம்பி தம்பி ஐயா நில்லுங்க, ஐயா நில்லுங்க. நான் ஒரு சூட்கேஸ் பட்டி வச்சிருந்தேன், பேக். என்ன இவங்க இப்படி சொல்ற? அப்பா ஆசைப்படுறாரு, ஏசப்பாவோடு பேசி இருப்பாரு. நீ கண்டிப்பா ஊழியத்து போனப்பா. அப்பா மக்களே இங்க பாரு, அப்பாக்கு மகன் ட்ரெஸ் வச்சிருந்தேன், ஸ்டிச் பண்ணாம இருக்கு, எல்லாம் கொண்டு போ. இது நீ அன்னைக்கு வாங்கி தந்த பெட்ஷீட் அப்பா. ஆமாப்பா, அவங்க
சொல்லுவாங்க. அங்க நீ போத்திக்க யூஸ் என்னப்பா இப்படி சொல்றீங்க? நான் எப்படிப்பா மக்களே போய் கடவுள் ஆசீர்வதிப்பாரு உங்களை. ஆசீர்வதிப்பாரு மக்களா. அப்பா சொல்லிய மக்களே போயிட்டு வாங்க. பாஸ்டர் இருக்காங்க, நமக்கு ப்ரே பண்ணுவாங்க பாஸ்டர். மக்கள் போயிட்டு வாங்க. சரிதாம்மா, போ. சரிப்பா. சரி 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 சரிப்பா சரிப்பா. பாஸ்டர் சொல்லிட்டு போ மக்களே, பாஸ்டர் சொல்லி. பஸ் சரி நான் கிளம்புறேன் பஸ். ஜோம் பண்ணலப்பா. சரி பாஸ்டர் எனக்கு மூத்த மகன். சரி பரவாயில்ல. மக்களே மக்களே அப்பா போலப்பா. பரவாயில்ல மக்களே. அப்பா போலப்பா. பெற்றோ மக்களே. ஐயா ஐயா ரொம்ப சந்தோஷம். உங்க மூத்த பிள்ளை பையன் என் மூத்த மகன். பரவாயில்ல பரவாயில்ல. அப்பா மக்களே தம்பி பெற்றோ மக்களே, பெற்றோ பெற்றோ மக்களே. ஐயா ஐயா பாத்தீங்களா ஐயா? பாத்தீங்களா ரொம்ப சந்தோஷம். ஏனோ தானோ இருந்தா ஐயா. ஏசப்பா கூப்பிட்ட உடனே ஜெபம் பண்ண உடனே பாத்தீங்களா உங்க போறான்னு ஐயா பாத்தீங்களா? உங்க வாஞ்சை தான் ஏசப்பா அறிஞ்சு உங்க பிள்ளையோட பேசி அனுப்பியிருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். அவன் அங்க பெரிய கோயில்ல நான் கட்டுவான் ஐயா. நம்ம ரெண்டு சார் போஸ்ட் சார். ஓ ஐயா யாரோ வர்றாங்க போல இருக்குல்ல ஐயா. போஸ்ட்மேன் யாரோ வர்றாங்க இல்ல? போஸ்ட் சார். ஐயா வாங்க. ஈசா கேரு. நான் நீங்க தானே? ஐயா வாங்க. மக்களே இந்த பேக் உனக்கு யார் தந்தா? நல்லா இருக்கு மக்களே. போஸ்ட்மேன். ஏசா யாரு? ஏசாயா எனக்கு ஏசாயா மூத்தம்மா. ஐயா அவன் தான் அனுப்பியிருக்கா ஐயா. From address. நம்ம கூப்பிடு டிக்கெட் அனுப்புவேன். நம்ம போலாம் என்ன ரெண்டு சரி பேரும். சரி வாங்க. மக்களே சொல்லு மக்களே. From address ஏசா நான் ஈசாக்கு வந்திருக்கு. ஆமா. இவங்க அப்பா. ஈசாக்கு வந்து ஈசாக்கு நான் தான். எனக்கு மோன் தான் ஏசா. நீங்க தானா? ஆமா. ஓகே உங்க பையன் இருந்து வந்திருக்கு. நல்ல செய்தியா இருக்கு. தாக்கி கண்ணு தெரியாது. சரியா மக்களே? கண்ணாடி இல்ல. நீ மச்சல்ல மோயின நீ வாஸ்து காட்டு. நீ வாஸ்தா போறோம். ஒண்ணும் இல்ல மக்களே, நீ வாஸ்து. இன்னும் எவ்வளவு லெட்டர் இருக்கு ஐயா. வீதியா போ. ஆட்டாக்காக இது பண்ண மாட்டியா? சொல்ல மக்களே நீங்க எனக்கு. வாஸ்து மக்களே. ஐயா நம்ம ரெண்டு சேர்ந்து போலாம் என்ன? சரி கண்டிப்பா 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 கண்டிப்பா. அவன் நம்மள கூப்பிடலாம் அனுப்பிடுவான். எனக்கு மோன் தானே. அங்க சச்சி கட்டி இருக்கானே பாருங்க. கட்டி இருப்பாங்க. கண்டிப்பா கட்டி இருப்பாங்க. இந்த லெட்டரை வாசித்து நான் உங்க மனசை குழப்ப விரும்பல. அது பிடிச்சுக்கோங்க. என்னையா சொல்லு? பிடிச்சுக்கோங்க. இல்ல என்ன தாத்தா வாசிக்க தெரியாது. மக்கள் சொல்லு என்னன்னு சொல்லு. பிடிச்சுக்கோங்க. சொல்லு மகள நீ. பாஸ்டர் இதை வாசித்துருங்களா? பாஸ்டர் வாசி. ஐயா நீங்களே வாசித்துருங்க. நீங்களே வாசி. சொல்லு மக்கள் நீ. ஐயா ஏசா உங்க மகனா? எனக்கு மூத்தவன் சொல்ல எங்கேயாவது ஊழியத்துக்குன்னு போயிருந்தானா? ஆமா. எந்த இடம்? பாத்தீங்களா? எங்க போயிருந்தான்? அவன் வட இந்தியாவுக்கு போயிருக்கான். அதான் வட இந்தியாவுல எப்படி வாசிக்கன்னு எனக்கு தெரியல. ஐயா ரொம்ப துக்கமான செய்தி ஐயா. என்னையா சொல்லியாரு? வட இந்தியாவுல ஊழியத்துக்காக சென்ற நேரத்துல ஏசாவும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் 6 பேரா சென்ற நேரத்துல மலை பகுதியில போகும்போது ஜீப்ல இருந்து விழுந்து 6 பேரும் துடி அந்த இடத்துல செத்து போட்டாங்க. ஐயா 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 பாஸ்டர் இந்த ஐயாவை கொஞ்சம் நான் பார்க்கலாம். ஐயா 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 இந்த கடவுளை தான் பார்க்கணும். சரி சரி ஐயா. அவருக்கு ஊழியத்துக்கு இல்ல அனுப்புனேன். ஐயா 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 எழும்புங்க எழும்புங்க. ஏசப்பா பணிக்காக தானே போனா. ஐயா கடவுளுக்கு ஊழியத்துக்கு தானே அவரை பார்த்துக்கோங்க. சரி சரி ஐயா ஐயா இனி யாரையா நான் அனுப்புவேன்? நான் போறேன். இல்ல நான் போறேன் ஐயா. ஏசப்பா பணிக்கா நீங்க ரொம்ப வயதாயிட்டீங்க. இப்ப வேற வருத்தத்துல இருக்கிறீங்க ஐயா. யாரையாவது அனுப்பணும் ஐயா. நான் போறேன். ஐயா நான் போய் ஊழியம் செய்ய. ஐயா கவனிங்க. இன்னொரு பையன் உங்களுக்கு இருக்கிறான்னு சொன்னீங்கல்ல. இன்னொரு ஆனா ஒரு பையன் இல்லையா இருக்கேன் எனக்கு வம்சம் ஐயா. அவன் ஒருத்தனும் வேணும் இல்ல இங்க. ஐயா ஐயா நீங்க ரொம்ப வயதானவங்க. இப்ப வேற வருத்தத்துல இருக்கிறீங்க. இல்லையா வேணாம் ஐயா. ஐயா நீங்க இருங்க. வேற உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்களா? அதான் ஐயா அந்த பையனை கூப்பிடுங்க ஐயா. கூப்பிடுங்க. கண்டிப்பா அவன் ஊழியத்துக்கு போவான் ஐயா. கூப்பிடுங்க மக்களே. யாக்கோபு அப்பா யாக்கோபு ஐயா கொஞ்சம் வண்ணமா பரவாயில்ல பரவாயில்ல. ஊழியத்துக்கு யாரும் போகலாம் பிரச்சனை இல்லை. அப்பா எதுக்குப்பா கூப்பிட்டீங்க? மக்களா வா அப்பா எப்போ தானே கூப்பிடுவோம். சொல்லுங்கப்பா. நான் ஒரு முக்கியமான ஒரு வேலையில இருக்கேன். ஐயா அண்ணன் உனக்கு தெரியும் இல்ல மக்களே? ஆமா தெரியும். அவன் ஊழியத்துக்கு போனான்னு தெரியும் இல்ல மக்களே? ஆமா தெரியும். அண்ணன் இருந்து துக்கத்திலே ஏற்கனவே இருக்கேனா? என்ன இருக்கட்டும். அதோட அப்பாவுக்கு துக்கம் இருக்கு மக்களே.
நம்ம அப்பாவுக்கு நீ அங்கே போக முடியாது. அதனால மக்கள் போவி அங்கே ஊழியத்துக்கு. என்ன அப்பா சொல்லுதியா? செல்ல மக்கள் இல்லை நீ எனக்கு இல்லையம்மா, நீ சொன்னா கேட்பேன். சொல்லி நீ சொன்னா கேட்பேன். ஐயா பேசுங்கய்யா. ஐயா நான் டெய்லி கடைக்கு போக சொல்லி நான் போறேன். இப்ப என்னது எங்கேயோ போக சொல்லுது. தம்பி தம்பி அப்பா ரொம்ப ஆசைப்படுறாரு. அவருடைய மூத்த பையனை ஊழியத்துக்காக கொடுத்தாரு, ஒப்பு கொடுத்தாரு. இன்னைக்கு இளைய பையன் நீங்களும் ஊழியத்துக்கு தான் போகணும். அப்பா ஆசைப்படுறாரு. கண்டிப்பா அந்த மலை பிரதேசங்கள்ல போய் ஆண்டோடைய பணியை நீங்க செய்யணும். உங்களை பார்த்தாலே அநேக ஆத்துமாக்கள் ஆண்டோடைய மந்தையில். ஐயா அப்பாவை பிரிஞ்சனால இருக்க முடியாது. பரவாயில்ல, அப்பாவை நான் பார்த்துட்டேன். ஐயா மக்களா, நீ போ மக்களே, கடவுள் ஆசீர்வதிப்பாரு. உன் மூலம் நிறைய ஆத்துமாக்கள் ஆண்டவர் சொந்த லட்சணமா ஏற்றுக்கொள்ளணும் மக்களே. அதை பார்த்து அப்பா சந்தோஷப்படணும். என்ன அப்பா சொல்லுதியா? முழங்கால் படி எடுப்போம். ஆசீர்வதிப்பார் மக்களே. முழங்கால் படி போடும். நம்ம ஜோமனும் ஏசப்பா பெரிய நல்ல தகப்பனே, இந்த பிள்ளை யாக்கோபுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளை உம்முடைய பணிக்காய் கடந்து செல்றான். ஆண்டுடைய பாதுகாப்பு பிள்ளையோடு கூட இருப்பதாக, கர்த்தருடைய கரம் பிள்ளையோடு கூட இருப்பதாக இயேசுவை நாம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். தம்பி மக்களை எழுந்து ஐயா நில்லுங்க ஐயா. அந்த பேக் நாங்க இருந்துச்சு, எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வாங்க தம்பி. அப்பாவுடைய ரொம்ப கடைசி ஆசை அதுதான். அப்பா அவருடைய மூத்த பிள்ளைய இலக்கு கொடுத்த பிறகும் சோர்ந்து போகாம ரெண்டாவது பிள்ளை இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒன்னு ஊழியத்துக்கு கொடுக்கிறாரு. எப்படி இருக்கான்னு தெரியலையாப்பா. எப்படி மக்களை உள்ள பைபிள் இருக்கு, உனக்குள்ள எல்லா ட்ரெஸ்ஸும் இருக்கு. என்ன மக்களை, உனக்கு ட்ரெயின்ல போக்கு சாப்பிட உள்ள சின்ன சின்ன கடலை பாக்கெட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். நீ விரும்பி சாப்பிடுவல்ல, என்ன சாப்பிடுவாரு? லட்டு சாப்பிடுவோம். லட்டு, நிறைய லட்டு எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். என்ன மக்களை, அப்பா போயிட்டு வரப்பா. சரிப்பா. மக்களை யாக்கோபு ஐயா ஐயா, உங்க ஆசைப்படி 2 பிள்ளைகளும் ஊழியத்துக்கு நீங்க அனுப்பியிருக்கிறீங்க. ஆண்டவர் தலைமுறை ஆசீர்வதிப்பாரு. ஆண்டவர் உங்களுடைய தலைமுறை ஆசீர்வதித்து உங்க வாழ்வு, உங்களுடைய தலைமுறைகள் எல்லாம் செழித்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். பாருங்க, கடவுள் வந்து ரொம்ப பெரியவரையா. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. மறுபடியும் ஐயா வாங்கய்யா. லெட்டர், மறுபடியும் லெட்டர். யாருக்கு லெட்டர் வந்துருக்கு? பாஸ்டர்க்கா? கர்ச்சிப்பா மக்களாது. ஆமா, யாக்கோபு யாரு? யாக்கோபு எனக்கு 2வது பையன். அந்த பிள்ளை ஊழியத்து பேருக்கு அவன் அனுப்பியிருக்கேன். மக்களை தாத்தாக்கி கண்ணு தெரியாதுன்னு உனக்கு தெரியும் இல்லை மக்களை. பாஸ்டர், நான் அன்னைக்கு லெட்டர் படிச்சது வந்து என் மனசே சரியில்லை. மக்கள் பாஸ்டர் கண்ணாடி கொண்டு வருது. மக்கள் வாசிப்பியா? செல்லம்மா எல்லாம் வாசி. ஐயா நீங்களே படிச்சிருங்க ஐயா, பரவாயில்ல. பாஸ்து காட்டு வயசு இந்த நல்ல ஹாப்பியா சந்தோஷமான விஷயமா இருக்கும் மக்களை. சந்தோஷமா வாசி, சந்தோஷமா. கோவப்படியா? இந்த போஸ்ட்மேன் எல்லா பையனும் கோவப்படுவாங்க ஐயா. மக்களை இருமுதியா அழுதியா? என்னாச்சு பாஸ்டர், அந்த வரிகளை நீங்க வாசித்தீங்கன்னு சொல்லி அந்த வரியோர் எப்படி தாங்குவாருன்னு தெரியல. இல்ல நீங்க சொல்லுங்க. என்ன சொல்லியாங்க? சொல்லு, என்னாச்சு? ஒரு காட்டு பகுதியில ஊழியத்துக்கு போன இடத்துல யாக்கோபு ஊழியத்துக்கு போம்ப என்னையாச்சு என் போனுக்கு, என் மோனுக்கு என்னையாச்சு? காட்டு பகுதியில ஒரு சிங்கம் கடிச்சு குதறி 4 பேர் இந்த இடத்துல செத்து போயிட்டாங்க. எனக்கு 2வது பிள்ளை போயிட்டான். ஐயா சோர்ந்து போகிறாங்க. ஐயா எப்படிதான் இந்த வேதனையை தாங்க போறாரு? ஐயா 2 பேரும் இழந்துட்டேன் ஐயா. வயசான காலங்களில் ஐயா நில்லுங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க ஐயா. இந்த வயதான தகப்பனார் ரொம்ப ஊழியத்துக்கு ஆசைப்படுறாரு, ரொம்ப வாஞ்சா இருக்கிறாரு. ஐயா தம்பி நீர் நில்லுப்பா. யாரை கொண்டாவது ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய முடியும். நீங்க முழங்கால் படி போடுப்பா தம்பி. ஐயா ஜோமன் நல்ல ஆண்டவரே, இந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளை போஸ்ட்மேனா வந்தான், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டவுடன் கீழ்ப்படிஞ்சு முழங்கால் படி போட்டிருக்கிறான். ஆண்டவரே உம்முடைய பணிக்காக இந்த பிள்ளையை ஜெபிக்கிறோம் தகப்பன். இந்த பிள்ளை உம்முடைய பணியை செய்யணும். ஆண்டவரே யாரை அனுப்புவேன், யார் என்னுடைய காரியமாய் போவான்? இந்த பிள்ளை ஒப்பு கொடுத்திருக்கிறான்.
ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆம். ஐயா 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 என்னத்துக்கு நான் போட்ட ஐயா நீ? இல்ல ஐயா, நீங்க பிரேயர் பண்ணீங்களா? ஆமையா. 2 மகன்களை பறி கொடுத்தது அந்த இடத்துக்கு மகனே நீயே போன்னு சொல்லி ஆண்டவர் என்னோட பேசினார் ஐயா. எனக்கு பாத்தீங்க ஐயா, என் வேற போஸ்ட்மேன், நான் ஒரு சாதா போஸ்ட்மேன். கடவுள் ஒன்றையும் பேசினார். ஐயா நான் சொன்னேன் இல்லையா, என் தேவன் பெரியவர் அவரு, ஆமா, இயேசு. பெரியவர் அவரு, என் தேவன். மக்களே நீ போறியா மக்களே? நான் நிச்சயமா என்ன போஸ்ட்மேன் வேலையை நான் அப்படியே மறந்துடுறேன். அது 2 மகன்கள் ஊழியம் செய்த இடத்துல ஆண்டவர் என்ன தெரிந்தெடுத்திருக்கிறார். நான் அந்த இடத்துல ஊழியத்துக்காக சொல்றேன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இது அந்த பக்கமா வைங்க ஐயா. தம்பி, ஆண்டவர் பெரியவர். ஐயா பாத்தீங்களா, நீங்க உங்க ஜெபம் வீண் போகல, உங்க வாஞ்ச வீண் போகல. ஐயா ஐயா 2 பிள்ளைகளும் என்னை எப்படி தெரிந்து கொண்டாங்கன்னு தெரியல. ஒண்ணுக்குமே உதவாத ஒரு போஸ்ட்மேன் ஐயா. நீங்க ஜெப நேரத்துல ஆண்டவர் எனக்கு பெரிய தரிசனம் தந்தார். நான் அந்த இடத்தை நிரப்ப நானே ஊழியத்துக்கு போறேன் ஐயா. மக்களே ஐயா எனக்கு 2 பிள்ளை இறந்துட்டாங்க ஐயா. பாருங்க கடவுள் 3வது ஒரு பிள்ளை தந்தாரு. ரொம்ப எனக்கு கடவுள் சரி 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 நான் தான் இருக்கிறேன். இல்ல உங்க மக மாதிரி என்னை ஏற்றிடுங்க. சந்தோஷம் மக்களே, சந்தோஷம் மக்களே. சரியா? சரி. உங்களுக்காக நாங்க சபையா ஜெபம் பண்ணுவோம், பண்ணி கேட்போம். ஜெபம் பண்ணுவாயா? சரி ஜெபம். பெருமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரம் நான் நினைத்து கொள்ளுமே. வேத புஸ்தகத்திலே எத்தனையோ பாத்திரங்கள் உம்மை புகழ்ந்து பாடுகின்றன. அற்பமும் தூசியுமான என்னையும் அதில் ஒரு பாத்திரமாக வரையும். வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஐயா. நான் ஊழிய பணிக்காக சொல்றேன். சரியா? ஐயாவை எனக்கு அப்பாவை நீங்க தான் பாதுகாத்து நல்லா பாக்கிறேன். கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஜெபம் பண்றேன். போயிட்டு வா மக்களே. சரி மக்களே இதுல எல்லாம் இருக்கு மக்களே. அது வேண்டாம்னா இங்க போடு. சரி ஐயா. ஐயா சரி மக்களே போயிட்டு வாங்க. உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்றோம். ஊழிய பணிகளை செய்யுங்க, ஆத்துமாக்களை அறுவடை பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். போயிட்டு வா மக்களே. சரி மக்களே சாச்சா. ஐயா ஐயா பாத்தீங்களா ஐயா, உங்க வாஞ்சி ஏசப்ப அறிஞ்சு உங்க வாழ்க்கை சாட்சியை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரியவரா இருக்கிறாரு, வல்லமையான காரியத்தை செய்கிறாரு. உங்க குடும்பத்தை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிறாரு. அது மட்டும் இல்லையா, உங்க ஊழியம் பெரியது ஐயா. கண்டிப்பா ஊழியத்தால ஐயா எங்களை மாதிரி ஆட்களை ரட்சிக்கப்பட்டது. இப்ப பாருங்க 3 பேர், 2 பேர் நான் இழந்தாலும் கடவுள் 3வது பிள்ளையை கொடுத்தாரு. கண்டிப்பா கண்டிப்பா ஐயா. ஐயா கடவுள் கண்டிப்பா ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். கண்டிப்பா செய்வார், கண்டிப்பா செய்வார். இந்த 3வது பிள்ளை இதுக்கு ஆச்சரியமா இருக்கு ஐயா. கண்டிப்பா நீங்களும் சர்ச்சில் ஜெபம் பண்ணணும், நானும் டெய்லி ஜெபம் பண்ணுவேன். சரியா? சரி நம்ம சரி கண்டிப்பா போவோம். பெரிய ஆளா வருவான் ஐயா. மக்களே எங்க மாமா வந்திருக்கேன், 3வது வந்திருக்கேன். மக்களே எப்படி இருக்கீங்க? அப்பா நான் நல்லா இருக்கேன் மக்களே. மக்களே இது யார் ஐயா? மக்களே இதெல்லாம் நான் ஊழியத்துக்கு போன நேரத்துல இருந்து என் எண்ணம் எல்லாம் அப்பா எப்படி இருக்கிறாங்க, பாஸ்டர் எப்படி இருக்கிறாங்க. அதுதான் எனக்கு நான் ஊழிய போன இடத்துல 2 பிள்ளைங்க கிறிஸ்துவ மலைவாழ் மக்கள் மத்தியில வாழ்ற பிள்ளைங்க. அப்படியா? ஆமா. அழகா இருக்காங்க பிள்ளை. அது ஒரு வித்தியாசமான இனம், மால்டோ இன மக்கள். மால்டோ கொடுடா கொடுடா. மக்களே நான் சொல்லுவேன் இல்ல அந்த தாத்தான்னு இதுதான் தெரியுதா? மக்களே மகளே டெய்லி பல்லு கச்சனா கொஞ்சம் நேரம் இருக்கு. ஐயா கேளுங்க, நான் ஊழியத்துக்கு சென்ற நேரத்துல இருந்து சொல்லுங்க. அநேக பிள்ளைங்க
கிறிஸ்துவ சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்டாங்க. ஓ, சரி. இந்த பிள்ளைங்க நான் எங்க போனாலும் அங்கிள் நான் உங்க பின்னால தான் வருவேன்னு சொல்லி ஓ, சரி, சரி. எங்க போனாலும் என் பின்னாலே வந்துட்டு இருக்கிறாங்க. சரி. மக்களே இந்த பிள்ளை பாட்டெல்லாம் பாடுவாங்களா? அவங்க மொழியில பாடுவாங்க. ஒரு பாட்டு பாட சொல்லு மக்களே. 2 வார்த்தை பாட சொல்லுங்க. பாடு. அங்கிள் சொல்லி கொடுத்தேன். சனன சனன பான கீன பானு சனன மனன கான கீதம் பானு. ஒன்றும் தெரியாதடா, மறந்துச்சு. பிள்ளைங்க வெக்கப்படுறாங்க. வெக்கப்படுறாங்க. நிச்சயமா நான் இன்னும் அந்த இடத்துக்கு திரும்பணும். அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யணும். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் எவ்வளவு வல்லமையான காரியத்தை இந்த செய்றார். தேவனை பற்றி அறியாத ஜனங்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. தேவனை பற்றி அறியாத ஜனங்க அநேக அந்த இடத்துல இருக்கிறாங்க. நாட்கள் சென்று கொண்டிருக்கிறது. உங்க சாட்சியா சொல்லுங்கய்யா. ஆமா, அவர்களை பற்றி அறியாத அநேக ஆத்துமாக்கள் என்ன ஆதாயம் செய்யணும். சரி சரி அந்த ஊழியத்திற்காக நான் இருந்தே புறப்படணும். சரி. ஜோம் பண்ணி இல்லாம ஜோம் பண்ணி நம்ம கிளம்புவோம். மக்களே நீங்க எனக்காக கவலையே படக்கூடாது. இன்னும் அநேக மக்களே. கிறிஸ்துக்கு நேரம் அப்பாயும் பாஸ்டரும் உனக்காக டெய்லி ஜோம் பண்ணுவேன். என்ன மக்களே? முட்டு போடுறேன். முட்டு போடுறேன். எனக்கு பேர பிள்ளைகளா? பேர பிள்ளை. தாத்தாவோட சேர்ந்து தாத்தாவோட சேர்ந்து முளக்கல்படி கண்ணை மூடு. எனக்காக நீங்க ஒவ்வொரு நேரமும் ஜோம் பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். 2 பிள்ளைகளை இழந்தாலும் என் மூலமாக இந்த அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் கூட்டி சேர்த்து சந்தோஷம் மக்களே. வாலிபத்தில் இயேசுவை கண்டு கொண்டால் பாக்கியமே, காலம் தாழ்த்தாதே நண்பா. யார் யார் அவருக்கு சுவிசேஷத்தை எடுத்து சொல்ல வாஞ்சியா இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கே தெரியும். இன்றைக்கே புறப்படு, மகிமையில் நம் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் நாம் அனைவருக்கும் பாக்கிய எழும்பு எழும்பு மக்களே அப்பா உனக்காக டெய்லி ஜோம் பண்ணுவேன். மக்களே பாஸ்டரும் சர்ச்சையிலிருந்து ஜோம் பண்ணுவாங்க உனக்காக. இன்னும் அநேக பேரை நீ கிறிஸ்துக்குள்ள வழி நடத்தணும். என்ன மக்களே? மக்களே நடந்து வருவியா? அங்கே எடுக்கணுமா? சரி, நான் போயிட்டு வரேன். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. ஓகே பாஸ்டர், காட் பிளஸ். டாடா மக்களே. பாடா பாஸ்டர். சரிங்க. ஐயா டெய்லி நீங்க வீட்டுக்கு வரணும். என்ன பாஸ்டர்? கண்டிப்பா கண்டிப்பா டெய்லி என்ன மறக்கப்பாது, டெய்லி வரணும். கண்டிப்பா கண்டிப்பா. டெய்லி ஜோம் பண்ணுங்க, நானும் ஜோம் பண்ணுங்க. என்ன சரி. பாஸ்டர்? ஆண்டவர் பெரியவர். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னும் நிறைய காரியம் நம்ம செய்யணும் கடவுளுக்கு. கண்டிப்பா. God God bless. bless. என்னய்யா? God bless you. God bless you.